ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த 1mm ப்ராக்கெட் இந்த காம்பனண்ட்டை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். எப்படி பண்ணுறாங்கிற வீடியோவை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த காம்பனண்ட்டுக்கு தேவையான ஷீட் சைஸ் வந்து 1mm திக்னஸ்ஸு 8க்கு 4 தான் கிடைக்கும். நம்ம அதை வந்து பை பண்ணிக்கிறோம், பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம். எப்படின்னா 8க்கு 4 ஷீட்டை எடுத்து பர்ச்சேஸ் பண்ணி லேசர் கட்டிங்கில் கட்டிங் கொடுத்துட்றோம். லேசர் கட்டிங்கில் நம்ம காம்பனண்ட் ஓடிட்டுருக்குங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ராயிங் போட்டு கேடு ட்ராயிங் போட்டு லேசரில் கட்டிங் ஓடுவோம். ஏன்னா இது குவான்டிட்டி கம்மியாக இருக்கிறதாலையும் காம்பனண்ட் பெருசாக இருக்கிறதாலையும் இது டூல் பண்ணுறதை விட லேசர் போகிறது நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குது. அது 1mmங்கிறதால குயிக்காக ஓடிடும். பெர் அவருக்கே 1000, 1300, 1500க்குள்ளே தான் சார்ஜ் பண்ணுவாங்க. அப்படிங்கும்போது காம்பனண்ட்டுக்கு ரொம்ப கம்மியான காஸ்ட் தான் வரும். அதனால் நம்ம மாஸ் ப்ரொடக்ஷன் இருந்தால் டூல் போடுறதா பெட்ரு. பட் இது ப்ரொடக்ஷன் கம்மிங்கிறதாலே நம்ம லேசர் போயிட்டால் ஒரு பெரிய டூல் காஸ்ட் மிச்சம். ஃபார்மிங் டூல் மட்டும் போட்டால் போதும். வாங்க அடுத்தது என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம். லேசர் ஓட்டிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பிளைனாக இருக்குங்க பீஸு. எப்படின்னா எல்லா அவுட்டர் சைடு கட்டிங் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி பிளைனாக இருக்கும். இதைத்தான் நம்ம அடுத்தது ஃபார்மிங் பண்ணணும். ஓகேங்களா? இது வந்து ஃபார்மிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. இது வந்து ஹைட்ராலிக் பெண்டிங் மிஷினில் நம்ம ஃபார்ம் பண்ணுறோம். என்ன காரணம்னா இது 4 பக்கமாக பெண்டு வருது. அப்படிங்கும்போது பவர் ப்ரெஸ்ஸில் அடிக்கிறத விட ஹைட்ராலிக்கில் அடித்தா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சேஃப்டி. மிஷினுக்கும் சேஃப்டி, தென் நம்ம கை காலில் அடிப்படாது. மோஸ்ட்லி 99% இதில் அடிப்படாது. ஏன்னா ஸ்லோவாக இறங்கி ஏறுது. தென் நம்ம கையில் தான் ஆப்ரேட் பண்ணுறோம். வச்சு முடிச்சுட்டு அதே கையில் எடுத்து சுவிட்ச் ஆன் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சேஃப்டி. 100% வந்து நம்மளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது. இதே பவர் ப்ரெஸ்னால் காலில் ஆப்ரேட் பண்ணுவோம். நம்ம கை வச்சுட்டு அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 1. 2வது, இவ்வளோ பெரிய காம்பனண்ட்டை வந்து பெண்டிங்கை நீங்கள் அதை அடிக்கும்போது கேம் சாஃப்ட் லோடாகி ஏறும். அது மிஷினோட ப்ரிசிஷனே குறைச்சிடும். மிஷினோட நல்ல ஒரு கண்டிஷன் போயிடும். அதனால் மோஸ்ட்லி பெண்டிங் காம்பனண்ட் எல்லாமே ஹைட்ராலிக் பவர் ப்ரெஸ்ஸில் அடிக்கிறது ரொம்ப ரொம்ப சேஃப்டி, நல்லது. ஹைட்ராலிக் ப்ரெஸ் தான் அதுக்கு பெஸ்ட்டு பெண்டிங் பர்பஸுக்கு. ஓகே, தேங்க்யூ. அவ்வளோதாங்க, பீஸ் ஃபினிஷ் பண்ணியாச்சு. காம்பனண்ட்டு ஃபினிஷ் ஆயிடுச்சு. இனி சப்ளை கொடுக்க வேண்டியதான். இது ஒரு வேற ஒரு காம்பனண்ட்டு கூட சேர்த்து வச்சு வெல்டு வைக்கிற மாதிரி ஒரு ப்ராசஸ்ஸு. இதை இனி அவங்க ஃபினிஷ் பண்ணிக்குவாங்க. நம்மளுக்கு வந்து ஒரு பார்ட் ஆஃப் ஒர்க்கு தான் நம்மளுக்கு வரும். ஒரு பெரிய மிஷினரிஸில் ஒரு பார்ட் ஆஃப் காம்பனண்ட் நம்ம ஃபினிஷ் பண்ணி கொடுக்குற மாதிரி தான் நமக்கு ஜாப் வரும். நம்ம ஃபுல் மிஷின் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி வராது. ஏன்னா நம்ம சீட் மெட்டல் காம்பனண்ட் மட்டும் தான் டெவலப் பண்ணோம். அப்படிங்கிறதால அந்த பார்ட் மட்டும் நமக்கு ஒர்க்குக்கு வரும். நம்ம அது நல்லபடியாக முடிச்சாச்சு.